இன்னைக்கு நண்பர்களே, என்னோட ஃபோனை வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதை தேடி பார்த்து கண்டுபிடிச்சேன். அது எப்படின்னு சொல்ல போகிறேன். என்னன்னா, என் ஃபோனை ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரும்போது மிஸ் பண்ணிட்டேன். மிஸ் பண்ணது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல, கண்டுபிடிக்க முடியல. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, கால் பண்ணி பார்த்தேன். கால் பண்ணதில் அது வந்து ரிங் போச்சு, ஃபுல்லாக போச்சு, கட் ஆகல, யாரும் கட் பண்ணல. ரெண்டாவது கால் பண்ணால் அப்பயும் அதே மாதிரி தான் ஃபுல் ரிங் போச்சு. அப்புறம் யூசர் பிசின்னு வந்துருச்சு. சரி அப்படின்ட்டு, ஆனால் கண்டிப்பாக அந்த ஃபோனு ஏதோ இடத்துல சேஃபாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. சரி அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன்னா, வீட்டில் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு கால் பண்ணி பார்த்தேன். எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. சரி, ப்ராபபிளி காரில் எங்கேயோ விட்டுருப்பேன். போய் காரை பார்த்தா கார்லையும் இல்லை, காரில் எல்லா பக்கமும் திருப்பி பார்த்தா காணும். பழைய பேக் பாக்கெட் எங்கேயுமே கிடைக்கல. சரின்ட்டு என்ன பண்ணேன்னா, ஸ்ட்ரைக் ஆச்சு, ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. அந்த ஃபோனில் லொக்கேஷனை வச்சு எங்கே இருக்கு கண்டுபிடிக்கலான்னு பார்த்தேன். நாங்க இருக்கும்போது நீங்க வேதனைப்பட வேண்டாம் மந்திரவாதி. கவலைப்படாதீங்க, நாங்க உங்களுக்கு உதவி பண்றோம் மந்திரவாதி. ஸோ என்கிட்ட வந்து 2 ஃபோன் இருக்கு. ஒன்று வந்து ஐஃபோன், அதுல தான் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், பேசிட்டு இருக்கேன். அடுத்து வந்து இருக்கிறது என்னன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோனு, மோட்டோரோலா ஃபோன், மோட்டோரோட எட்ஜ் ஃபோன். ஸோ அது என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த எட்ஜ் ஃபோன் வந்துட்டு அதில் வந்துட்டு ஃபைண்ட் மை டிவைஸை எனேபிள் பண்ணியிருந்தேன். அதாவது என்னன்னா, டிவைஸில் போயிட்டு ஃபைண்ட் மை டிவைஸ் எனேபிள் பண்ணியிருந்தேன்னா என் டிவைஸ் எங்கே இருந்தாலும் என்னால் கண்டுபிடிக்க முடியும். உதாரணத்துக்கு அந்த டிவைஸ் வந்து நம்ம தொலைச்சிருந்தாலும் மிஸ் பண்ணாலும் வேறு இடத்துல மிஸ்பிளேஸ் பண்ணியிருந்தாலுமே அந்த ஃபைண்ட் மை டிவைஸ் பேட்டரி ஆன்ல இருந்து, இன்டர்நெட் ஆன்ல இருந்து, ஜிபிஎஸ் ஆன்ல இருந்ததுன்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். லக்கிலி நேற்று விட்டுட்டு வந்த ஃபோன்ல எல்லாமே ஆன்ல இருந்தது, பேட்டரியும் இருந்தது. ஸோ என்னால் கண்டுபிடிக்க முடியுது. சரி வாங்க, அது எப்படி கண்டுபிடிச்சாங்கிறத பார்க்குறேன். குரோம் ப்ரௌசர் போகிறேன். குரோம் ப்ரௌசர் போயிட்டு ஃபைண்ட் மை டிவைஸ் நான் கொடுக்குறேன். ஆண்ட்ராய்ட் ஃபைண்ட் மை டிவைஸ்னு ஒரு வெப்சைட் வந்து கூகுளில் வச்சிருக்கேன். அதில் போயிட்டு நம்மளோட டிவைஸை தேடிக்கலாம். இந்த வெப்சைட் தான் அது. அதில் போனால் ஏற்கனவே என்னோட ஃபோனு, என்னோட வாட்ச் ரெண்டுத்தையுமே நான் வந்து லொக்கேஷன் எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன். அதோட ஜிமெயில் ஐடியும் நான் டேக் பண்ணியிருக்கேன். அந்த ஜிமெயில் ஐடியில் இந்த ஃபோனு, வாட்ச் ரெண்டுமே நான் டேக் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஃபோனை தட்டுறேன். ஃபோனை தட்டினோடனே அதோட லொக்கேஷன் தேடி கண்டுபிடிச்சிச்சு. இப்போ இந்த ஐக்கான் பார்த்தீங்கன்னா, அந்த ஐக்கான்ல லொக்கேஷன் அர்த்தம். அதை டபுள் டேப் பண்ணோம்னா கூகுள் மேப்ஸ் அதோட லொக்கேஷன் நான் பார்த்துக்க முடியும். இப்போ நான் வந்து அதை டபுள் டேப் பண்ணுறேன். மேப்ல ஓப்பன் பண்ணுவான்னு கேட்குது. கண்டினியூ. மேப்ல ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதான் அதோட லாட்டிடியூடு, அதோட லொக்கேஷன் இதுதான், அது எக்ஸாக்ட் லொக்கேஷனு. சரி, இங்க எங்க இருக்குன்னு பார்ப்போம். அந்த மந்திரக்கோள் இருக்கிற இடம் எங்கங்கிறது எனக்கு தெரியும். அது அந்த வானவில் முடியிற இடத்துல யாருக்கும் தெரியாம ரகசியமா மறைஞ்சிருக்கு. இது வந்து கன்ஃபார்மா அது என்னோட ஃப்ரெண்டு வீடு தான். என்னோட வீட்டுல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்குங்கிறது காட்டுற டைரக்ஷன் கொடுக்கும்போது ஸோ நம்ம ஈஸியா நாளைக்கு போய் அவங்க இங்க இருக்குங்கிறத போய் தேட முடியும். சப்போஸ் ஒரு இடத்துல மிஸ்பிளேஸ் பண்ணிட்டோம்னா இந்த லொக்கேஷன் வச்சு நம்ம திருப்பி போய் எடுத்துட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா எந்த லொக்கேஷன்ல இருக்கு, இது எந்த இடம்ங்கிறது நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சரி வாங்க, நியூ ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். இது பிளே சவுண்டு. பிளே சவுண்டுன்னு என்னன்னா, உங்கள் ஃபோனை நீங்கள் மிஸ்பிளேஸ் பண்ணி வச்சிருக்கீங்க, அந்த ஃபோனு நம்ம வீட்டில் எங்கேயோ இருக்கிற நமக்கு தெரியலங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பிளே சவுண்ட் கொடுத்தோம்னா ஒரு ரிங்டோன் கிடைக்கும். அந்த ரிங்டோனை வச்சு நம்ம எங்கே இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து இன்னொன்று வந்து நம்ம ஃப்ரெண்டு வீட்லேயே வச்சிருக்கோம்னாலும் அதை வந்து பிளே ரிங்டோன் கொடுக்கும்போது அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, இங்கே தான் இருக்குன்னு எடுத்து வச்சிருவாங்க. அடுத்து செக்யூர் டிவைஸ். சப்போஸ் நம்ம ஃப்ரெண்டுக்கே பாஸ்வேர்ட் தெரிஞ்சதுனால மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சா செக்யூர் டிவைஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ அந்த ஃப்ரெண்டு கையில் அந்த ஃபோன் இருந்தாலும் அவரால் இந்த டேட்டாவும் அக்சஸ் பண்ண முடியாது. அந்த பக்கம் பாதாள கிணறு முடியல. அது ஃபேக்டரி ரிசெட். ஃபேக்டரி ரிசெட்ங்கிறது என்னன்னா, சப்போஸ் உங்க ஃப்ரெண்டு ஓகே மூணாவது நிமிஷம் ஏதாவது கையில் இருக்கு அப்படிங்கும்போது அந்த பாஸ்வேர்டு வந்து ஈஸியாக சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறாரு, 1 2 3 4 போட்டு பார்க்குறாரு, ஓப்பன் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது உங்க ஆதார் கார்டு, பேன் கார்டு டீட்டெயில் எடுக்கக்கூடாது, இல்லை ஜிபே ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா ஃபேக்டரி ரிசெட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு எல்லா ஆப்ஷன் டெலிட் ஆகிடும். நான் பேசுறதுக்கு வயலே அந்து போச்சு. கான்டாக்ட் டிலீட் ஆகிடும். வாட்ஸ்அப், போட்டோ, பாட்டு, வீடியோ எல்லாமே டிலீட் ஆகிடும். இதை வச்சு அவரால் எந்த ஒரு மிஸ்யூஸும் பண்ண முடியாது. அதுலேயே நீங்கள் ஆதார் கார்டு வச்சிருந்தா கூட அதை வச்சு அவர் மிஸ்யூஸ் பண்ண முடியாது. ஆதார் கார்டு ஃபோட்டோ வச்சிருந்தாலும் மிஸ்யூஸ் பண்ண முடியாது. பேன் கார்டு ஃபோட்டோ வச்சிருந்தாலும் மிஸ்யூஸ் பண்ண முடியாது. வீட்டில் இருக்க லேடிஸ் ஃபோட்டோஸ் வச்சிருந்தா கூட மிஸ்யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் கூகுள் பே, ஃபோன் பேல இருந்து அவருக்கு காசு எடுக்க முடியாது. ஸோ அப்படி பண்ணணும்னு வச்சிங்கன்னா இந்த ஃபேக்டரி ரிசெட் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது ஃபோன் புதுசாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபுல்லாக இருக்க கண்டென்ட் எல்லாமே டெலிட் ஆகிடும். புது ஃப்ரெஷ் ஃபோன் மாதிரி ஆகிடும். சரி, இதை நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு
ஃபைண்ட் மை டிவைஸ்னு கொடுங்க. கூகுள் ஃபைண்ட் மை டிவைஸ்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஆப் வரும். அதை இன்ஸ்டால் பண்ணீங்க. என்னது மூட்டை பச்சை கொள்ளும் நவீன மிஷின். இன்ஸ்டால் பண்ணிட்டு எந்த ஜிமெயில் ஐடியோ அந்த ஜிமெயில் ஐடியில் லாகின் பண்ணிக்கோங்க. அப்போ வந்துட்டு அந்த ஜிமெயில் ஐடி உங்க ஃபோன் ஒன்றில் போட்டிருந்தீங்கன்னா ரெண்டாவது ஃபோன் வந்து போயிடும். அதை நம்ம தேடி கண்டுபிடிக்க முடியும். இப்போ ரெண்டாவது ஃபோன்லேருந்து நம்ம முதல் ஃபோனோ இல்லை முதல் ஃபோன்லேருந்து ரெண்டாவது ஃபோனோ நம்ம ஈஸியாக தேடி கண்டுபிடிக்க முடியும். இந்த ஆப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை மாதிரி வேறு ஏதாவது ஆப்ஸ் பற்றி சொல்லணும்னு நினச்சிங்கனாலோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு இதை மாதிரி ஆப் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சினாலோ கமெண்ட் பண்ணுங்கள். நான் தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு சொல்கிறேன். பை.